உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஒருத்தருக்கு க்ரூமிங் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் க்ரூமிங்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டராக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். அதாவது க்ரூமிங் அப்படின்னு வரும்பொழுது நான் என்னோட கண்ணோட்டம் என்னென்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறனால அழகாக தெரியறது. பிகாஸ் ஒரு டாக்டராக ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு ஃபஸ்ட் புட் இம்பார்ட்டன்ஸ் ஆன். ஸோ ஆப்வியஸ்லி என்னென்னா, நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கும் போது கண்டிப்பாக அழகாக தான் தெரியும். ஸோ க்ரூமிங் அப்படின்னு நீங்கள் பொதுவாக சொல்லும் பொழுது வாட் ஐ வுட் சே இஸ், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடோஸ் டு த வெரி ஹேண்ட்ஸம் லுக்கிங் மென் அண்ட் த வெரி பியூட்டிஃபுல் விமென். பிகாஸ் அவங்களுமே ரொம்ப க்ரூம்டாக தான் இருக்காங்க. ஐ எம் ஜஸ்ட் சீயிங். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஸ்கின் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு டாக்டர்கிட்ட வருவாங்க. ஸோ அவங்கள அழகுப்படுத்திக்கணும்னு ஃபஸ்ட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வரும்போது அதுதான் அவங்களோட ப்ரைமரி ரீசனாக இருக்கும். பட் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா, உங்களோட இன்டர்னல் ஹெல்த்தை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள், அதனால் நீங்கள் இன்னும் அழகாக தெரிவிங்க. ஸோ 2 பேருக்குமே நீங்கள் க்ரூம்டாக இருக்கீங்க இல்லை, அது விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நான் வந்து இன்றைக்கி ஐ வாண்ட் டு ஸ்ப்ரெட் தட் அவேர்னஸ். பட் அகெயின் நம்ம ப்ரெசன்டபிலிட்டியும் நம்மளை பார்த்துக்கிறதும் இந்த செல்ஃப் கேர் அப்படின்னு இருக்கிறது ஒரு முக்கியமான பகுதி தான் நம்மளோட வாழ்க்கையில். இப்போது ஒரு ஷோக்கு வந்திருக்கோன்னா நீங்கள் எஃபர்ட் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. நானுமே எஃபர்ட் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. ஸோ ப்ரெசன்டபிலிட்டி அப்படின்னு வரும்பொழுது இது எல்லாமே சம்மந்தப்பட்டது தான். ஸோ க்ரூமிங் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பட் அதை எப்படி அணுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, நான் ஒரு லேமன் டேர்மில் கேட்குறேன். ஒரு ஸ்கின் டோன், ஒரு டார்க்கர் ஸ்கின் டோனை நீங்கள் வந்து ஒரு இன்றைக்கி ஃபேர்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கின் டோனுக்கு ரியலி ஒரு க்ரீமால் மாற்ற முடியுமா? சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு க்ரீமால் அது பண்ண முடியுமா? இதை வந்து நான் ஒரு டாக்டராகவே நான் ஆன்சர் பண்ணுறேன், ஆனால் லேமேன் டேர்ம்ஸில் புரிகிற மாதிரி. ஸோ ஸ்கின் ஹெல்த் கண்டிஷனிங் அப்படின்னு இருக்குது. அதாவது இப்போ இங்கே நம்மளோட ஸ்கின் டைப் வந்து இந்த எத்னிக் ஸ்கின், ப்ரௌன் ஸ்கின் வந்து இதை க்ளோயிங்காக, ரேடியண்ட்டாக, ரொம்ப செழிப்பாக நம்மளால் காமிக்க முடியும். அதிலே பேஷண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம வெள்ளை ஆகிறது விஷயம் கிடையாது, நம்ம ஒரு பொலிவாக தெரியறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அது இருந்தாலே போதும். ஸோ அந்த பொலிவாக தெரியறதுக்கு வந்து மெடிக்கல் ரீதியாக ஃபார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ஈஸி ஷாப்பபிள் ஸ்டோர்ஸ் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது, உங்களுக்கு வந்து மால்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த க்ரீம்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் கிரேட் ஸ்கின் கேரில் கண்டிப்பாக ஒருத்தவங்களோட ஸ்கின் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் கரெக்டான கன்சல்டன்ட் கிட்ட போய் யூ ஹேவ் டு கெட் இட் டன். பட் ஒரு நார்மல் க்ரீமால் மட்டும் இது பண்ண முடியாதுல்ல? நார்மல் க்ரீமால் ஆர்டிஃபிஷியலாக யாரையுமே பிரைட் ஆக்க முடியாது. ஓகே, அண்ட் அது வந்து நிலைச்சி நிற்காது. ஓகே, ஆண்கள் கிட்ட இந்த க்ரூமிங் குறித்தான கன்சர்ன், அந்த ஆர்வம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆஃப் லேட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அல்லது வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த ட்ரெண்டை? இல்லை, அது கரெக்டாக அந்த டவுட் எனக்கும் இருந்தது. ஏன்னா நம்ம 90s கிட்ஸ்ன்றதால நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. என்னடா ஒரு மென்ஸ் சலூன், அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் மென்ஸ் சலூன் போகிறோமே, 2 ஐடியாஸ். இது யூனிசெக்ஸ் போகலாம், இல்லைனா மென்ஸ் சலூன் போகணும், இல்லைனா வந்து ப்ராப்பர் ஃபீமேல் சலூன். நமக்கு பொறுத்த வரையும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆஃப் லேட் வந்து விமன் தான் வந்து பார்லர் போவாங்க, விமன் தான் வந்து அவங்கள க்ரூம் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான். ஸோ ஐ டுக் ஐ ரிஸ்க். சரி, நம்ம வந்து பியோர் மென்ஸ் சலூன் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால், இப்போ என்னென்னா மாறிடுச்சு. இந்த 3, 4, 5 இயர்ஸ் ஆஃப்டர் திஸ், இந்த ஏரா இருக்குல்ல, சோஷியல் மீடியா ஏராக்கு அப்புறம் இப்போ என்னோட சலூனில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வாக்கின்ஸ் ஒரு 1000-1200 வருதுன்னா, அந்த காலத்தில் 100 ரூபா நம்ம போனால் 100 ரூபா முடி வெட்டும், 150 ரூபா முடி வெட்டும். ஸோ மை எஸ்டிமேட் வாஸ் ஒரு 1000 வாக்கின் வந்தால் 1.5 lakhs to 2 lakhs இஸ் த மேக்ஸிமம் பிஸ்னஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட். யூ ஒன்ட் பிலீவ், என்னோட சலூனில் இப்போ மாதம் ரன்னிங் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4.8 to 5 lakhs. ஓ, ஸோ அந்த ஆவரேஜ் ஸ்பெண்ட் பில்லிங் பர் பர்சன் இருக்குல்ல, ஆவரேஜ் வந்து இட்ஸ் 350 rupees. ஓ, வரவங்க யாருமே வெறும் ஹேர் கட்டு, வெறும் பேடோட போகிறதில்ல. எய்தர் தே டேக் அ டீடான், ஃபேஷியல், இல்லைன்னா மேனிக்யூர், பெடிக்யூர்லாம் பண்ணுறாங்க, ஹேருக்கு ஹேர் ஸ்பா. ஸோ ஆவரேஜாக வந்து அவங்க ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு ஷிஃப்ட் தான் நினைக்கிறேன். முதல்ல வந்து நம்ம பையன் எப்படி வேணா இருக்கலாம், பொண்ணு தான் வந்து பையனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தா கூட பொண்ணு பாட தெரியணும், பொண்ணுக்கு ஆட தெரியணும், இப்படி வந்து ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டியாகவே நம்ம பழகிட்டோம். இப்போ அது வந்து மாறுது. இப்போ பொண்ணு எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் பையன் தான் நீ பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறிக்கணும். ஏன்னா பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு இது வந்து இன்செக்யூரிட்டின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த ஒரு ப்ரிப்பேர்னஸும் எடுத்துக்கலாம். அதுவே வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், ஸ்கின்னு கரெக்டாக பார்த்துக்கணும், முடி கரெக்டாக பார்த்துக்கணும், எல்லாம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இவங்க என்ன பண்ணி என்ன க்ரூம் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே எவ்ரி திங் இஸ் டுவர்ட்ஸ்
அது அந்த பொண்ணுக்காக தான், அந்த பொண்ணு பார்க்குற மாதிரி நம்ம இருக்கணும். பொண்ணு இல்லாத சொசைட்டியில் பையன் மட்டும் இருந்தால் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாம் சாமியார் மாதிரி தான் இருப்பாங்க. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் வந்து சில செலிபிரிட்டிஸ்லாம் ஸ்டைலிங் பண்ணுறீங்க. க்ரூமிங்கோட இம்பார்ட்டன்ஸை பார்த்து எவ்வளோ பேர் ஸ்டைலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செலிபிரிட்டி அல்லாது மற்றவங்க எவ்வளோ பேர் இந்த ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு? லைக் இப்போ வந்து பசங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேக்கப்பில் பயங்கரமாக ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ நான் ஒரு பிரைட் க்ரூம் என்ன புக் பண்ணுறாங்க, நம்ம போய் பிரைடுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த பொண்ணு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க. பட் அந்த பையன் வந்து ஒரு விஷயமும் பார்த்து போகிறோம். எனக்கு இந்த சின்ன பியர்டு கூட எனக்கு கரெக்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு பக்கமும். அண்ட் மீசை விட அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க, ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. அண்ட் தேர் ரெடி டு பே ஃபார் மோர் மணி. ஆக்சுவலாக எப்படி இது உருவாச்சு? முன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இது கிடையாது. இன்னும் மாப்பிள்ளைக்கு மேக்கப்னே இருக்காது. அவன் பாட்டு பாவமாக உட்காந்துருப்பா, 2 பவுடரை போட்டு வடாமாடுங்க, தலையை சீட்டு வந்துடும், அப்படி தான் இருந்துச்சு. எப்படி இப்படி இந்த ட்ரெண்ட் இப்படி மாறுச்சு? லைக் இப்போ நம்ம வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 25 இயர்ஸ் பேக்கில் இருக்கோம் மும்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மும்பையில் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே எல்லா மேல்ஸும் வந்து பயங்கரமாக ஆர்வம் காட்டினாங்க. நிறைய மாடல்ஸ் அங்கேருந்து இங்கே வந்தாங்க. அண்ட் இப்போ அந்த ட்ரெண்ட் வந்து அங்கேருந்து அப்படியே கர்நாடகா, அப்புறமா அப்படி இப்போ தான் இங்கே வரும். ஸோ இவங்கெல்லாம் சொன்னாங்க இது மேன்லி இல்லை அப்படி இப்படின்னு. இட்ஸ் நாட் அபவுட் மேன்லி, டோன்ட் ஜட்ஜ் கேரக்டர். ஓகே, ஒருத்தர் மேக்கப் பண்ணால் அவர் வந்து இல்லைனா அவர் ஒரு மாதிரி, அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படிலாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க. ஸோ இது நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறாங்க, செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்களோட கேரக்டர் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? இங்கே யாரோ சொன்னாங்க இவங்க வந்து மேன்லி கிடையாது அப்படின்னு. அதான் சார், இப்போ பார்த்தோன்னே ஒரு லுக்குன்னு ஒன்று இருக்குல்ல சார், நீங்கள் பல செகண்டரி தான் சார். அதுதான் நான் சொல்லிட்டேனே, நீங்கள் 25 இயர்ஸ் பேக்கில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஒரு அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார். அதுதான் இதே நானும் ஆர்ம்ஸ் வச்சுட்டு நானும் ஒரு டி-ஷர்ட்டை போட்டுட்டு வந்தேன்னா நான் மேன்லின்னு சொல்லுவாங்கல்ல சார். மேன்லியா இருக்கு இந்த பொண்ணு, அது உங்களோட ஃபிட்னஸ், உங்களோட ஹெல்த் கான்ஷியஸ், அது உங்களோட ஹெல்த் கான்ஷியஸ். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்தை நீங்க பண்றீங்கல்ல, அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்த பண்றாங்க. தட்ஸ் இட். அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நீங்களே சார் இப்போ ஒரு பையன் வந்து வேட்டி கட்டிட்டு வந்து நிக்கிறான், இன்னொரு பையன் மேக்கப் எல்லாம் போட்டு வந்து நிற்கிறான். நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் இப்போ பேசுறதுக்கு 1000 வேணா யார் வேணாலும் பேசலாம் சார். பட் பார்த்தோன்னே என்ன சார் தெரியும், யார் எப்படி சடனாக உங்கள் மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகும்? மேபி நம்ம 25 இயர்ஸ் பேக்கில் இருக்கோம். இல்லை, ஒரு விஷயம் இது என்னன்னா, இது பேசிக்காக அவங்க அப்படியே பழக்கப்பட்டாங்க. நீங்கள் மனுஷன் மட்டும் இல்லை, எனி ரேஸ், எந்த ரேஸ், என்ன மிருகம் எடுத்தாலும் ஆண்கள் தான் வந்து சிங்கம் எடுத்தால் ஆண் சிங்கம் தான் போய் பெண் சிங்கத்தை வசீகரிக்கும். ஆண் மயிலுக்கு தான் தோகை நல்லா இருக்கும், பெண் மயிலுக்கு தோகை இருக்காது. ஸோ அந்த வசீகரிக்கிற குணம் பேசிக்காவே வந்து ஆண்களை சார்ந்தது. ஏன்னா பெண்கள் போய் இன்னொருத்தரை வசீகரிக்கணும்னு அவசியமே இல்லை. பட் எவல்யூஷனில் நம்ம என்ன ஆயிடுச்சு, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது மேல் டாமினன்ட் சொசைட்டி ஆகிட்டதுனால பெண்கள் தான் வசீகரிக்கணும், பெண்கள் தான் வசீகரிக்கணும். எக்ஸப்ட் ஃபார் ஹியூமன்ஸ், நீங்கள் என்ன பறவை எடுத்துங்க, என்ன விலங்கு எடுத்துங்க, ஆண்களுக்கு தான் அந்த அடிஷ்னலாக அந்த புஷ் பேட் இருக்கிறதோ தோகை இருக்கிறதோ இருக்கும். இப்பதான் நம்ம பசங்க மனுஷங்க வந்து இயற்கையோட ஒத்து போறாங்க. அதனால சடனா பேக் டு நேச்சர் பசங்க வந்தோடனே அதை அவங்களால ஏத்துக்க முடியலன்னு நான் ஃபீல் பண்றேன். ரைட், ஓகே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.